ரொம்ப நாளாவே இங்கிலீஷ் சேனல்ல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க நிறைய பேர் ப்ரோ நீங்க நல்லா பேசுறீங்க நல்லா சொல்றீங்க ஆனால் கொஞ்சம் தமிழை சொல்லுங்களேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் ஆஃப்டர் திங்கிங் ஃபார் அ வைல் எனக்கும் பண்ணலாமே, லைக் வேற என்ன நம்மளுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ப்ரைமர்லி இந்த சேனல் எதை பற்றி இருக்கும்னா, இட்ஸ் கோயிங் டு பி அபவுட் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷனாக என்னன்னே தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் எனக்கு பெருசாக ஸ்கிரிப்ட் எதுவும் இல்லை. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ வித் த ஃப்ளோ. ஸோ எல்லாமே என்னோட டாப் ஆஃப் த மைண்ட் என்ன இருக்கோ எல்லாமே நான் கவர் பண்ண போகிறேன் இந்த ஒரு வீடியோவில். பட் இந்த சேனல் இட் வில் பி ப்ரைமரி அபவுட் மேனிஃபெஸ்டேஷன் பிகாஸ் சொன்னாலும் சொல்லாட்டியும் நம்ம எல்லாருமே டெய்லி நம்மளோட கரண்ட் லைஃப் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, லைக் என்னோட கரண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், உங்களோட கரண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், நீங்கள் இப்போ வாழ்க்கையில் என்ன கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களால், பிகாஸ் யூ ஹேவ் மேனிஃபெஸ்டட் இட். ஓகே, ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தான் இந்த சேனல் பிரைமரியாக இருக்க போகுது. அண்ட் சம் வீடியோஸ் வில் டீல் வித் த சயின்ஸ் பிஹைண்ட் இட். ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து ஆக்சுவல் சயின்ஸை பற்றி நான் பேசுவேன். பட் மெஜாரிட்டிவ்லி இட் வில் பி அபவுட் மெட்டஃபிசிக்ஸ். ஓகே, லைக் எல்லாமே சயின்ஸ் என்னதான் அட்வான்ஸாக இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயம் சயின்ஸால் ப்ரூவ் பண்ண முடியாது. இன்னும் 100 இயர்ஸ் ஆனாலும் சயின்ஸால் சில உண்மைகளை ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் பிகாஸ் சயின்ஸ் ப்ரூவ் பண்ணாததுனால இது உண்மை கிடையாதுன்னு இல்லை. சயின்ஸ் லாஸ்ட் 100 டேஸில் எக்கச்சக்க எரர்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஒரு சயின்டிஃபிக் பர்சன், எனக்கு சயின்ஸ் தான் எல்லாமே முக்கியம், நான் ரொம்ப ஒரு ரேஷ்னலான பர்சன் அப்படின்னா ஒரு ஓப்பன் மைண்ட் வச்சுட்டு இதை பாருங்கள், இந்த சேனலை பாருங்கள். பிகாஸ் அடுத்து நான் போஸ்ட் பண்ணுற 10 to 12 வீடியோஸ் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் டெஸ்டபிள். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் போடுற எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, பிளைண்டாக நம்ப தேவையில்லை. ஓகே, அண்ட் ஐம் நாட் ஈவன் ஆஸ்கிங் யூ டு ஹேவ் அட்மோஸ்ட் ஃபெய்த் இன் மீ. நீங்கள் என்ன நம்ப தேவையில்லை. பட் திஸ் நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே இட் ஹஸ் பீன் தேர் ஃபார் த லாஸ்ட் 2000 இயர்ஸ். ஓகே, அண்ட் பல 100 ஆண்டுகள் வருஷமாக இது இருக்குது. என் தமிழ் அப்பப்போ கொஞ்சம் சொதப்புவேன், அதை மட்டும் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ சயின்ஸ் பற்றி நான் பேசுவேன், என்னென்ன சயின்ஸ் ப்ரூவ் ஆகிருக்கு, மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சயின்ஸ் சொல்ல வருது அப்படின்றதும் ஐ வில் சே இன் அப்கமிங் வீடியோஸ். வரப்போகிற வீடியோஸ் நான் சொல்லுவேன். பட் மெஜாரிட்டிவ்லி நான் மெட்டஃபிசிக்ஸ் தான் கவர் பண்ணுவேன். ஓகே, மெட்டஃபிசிக்ஸ்னால் என்ன எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ப்ரைமரிலி இந்த சேனல் வந்து சயின்ஸ் அண்ட் மெட்டஃபிசிக்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பேசும். அண்ட் ஆல்சோ மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ரியலி லிங்க்ட் வித் சைக்காலஜி. மேனிஃபெஸ்டேஷன் பூராவே இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் கேம். ஓகே, அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, யோசிச்சா நடந்துரும் அப்படின்னு ஒரு சிம்பிளான டெஃபினேஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் த கேஸ். நூற்றுக்கணக்கான புக்ஸ் மேலே படித்து, ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணி, மென்டர்ஷிப் கோர்சஸில் இன்வெஸ்ட் பண்ணி, நான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி நிறைய விஷயங்கள் என் லைஃப்லேயும் நடந்திருக்கு, நல்ல விஷயங்கள் நிறைய என் லைஃப்லையும் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு ஐ எம் கோயிங் டு ப்ரெசென்ட் இட் டு யூ. ஓகே, ஆஃப்டர் 4 years of study, after wasting hundreds, thousands of hours, I'm bringing you these videos. So சீரியஸாக எடுத்துக்கோங்க. நான் எதுவுமே வந்து லைக் நீங்கள் வந்து என்கிட்ட காசு கொடுக்கலனாலுமே யூ ஆர் ஸ்டில் இன்வெஸ்டிங் யுவர் டைம் அண்ட் அட்டென்ஷன் வித் மீ. ஸோ அது சும்மா இல்லாமல் டேக் இட் சீரியஸ்லி அண்ட் கீப் அன் ஓப்பன் மைண்ட். ஸோ இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு வந்து தெரிஞ்சுப்போம். ஓகே, நிறைய பேருக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. என்னோட புரிதல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் பீப்புள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். ஸோ மேனிஃபெஸ்டேஷனாக மோஸ்ட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, யோசிச்சுக்கிட்டே இரு, எனக்கு ஒரு விஷயம் வேணும், அந்த விஷயத்தை பற்றி எனக்கு கிடச்சிருச்சு, நானே யோசிச்சுக்கிட்டா எனக்கு நடந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் தட். பாசிட்டிவ் திங்கிங் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாமே நல்ல விதமாகவே நினச்சா எனக்கு எல்லாமே நல்லது நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது இஸ் ஆல்சோ இன்கம்ப்ளீட். இது எதுவுமே வந்து நான் தப்புன்னு சொல்ல, ரைட்டுன்னு சொல்ல, இதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. நான் எனக்கே வந்து நிறைய அஃபர்மேஷன் சொல்லிக்கணும். லைக் நான் ஒரு பணக்காரன், நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன், நான் என்ன சொல்லிக்கிட்டே இருந்தால் அது நடந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஃபர்மேஷன்ஸ். அண்ட் தட் இஸ் நாட் வாட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். அது மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் விஷுவலைசேஷன். நான் வந்து என்னையே ஒரு சூப்பரான லைஃப் நான் வந்து இமேஜின் பண்ணி பார்த்துட்டு நான் அந்த இமேஜினேஷனில் வாழ்ந்தேன்னா நான் அது நடந்துடும். இது எல்லாமே ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் ராங்.
பட் ஐம் சேயிங் அது வந்து ஒரு ஃபுல் டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுக்காது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, லைக் யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் சம்திங், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் டு திஸ், நிறைய இருக்குது. ஸோ எதுவுமே கரெக்ட் கிடையாது, பட் டோட்டலாக தப்புன்னு சொல்ல முடியாது. தேர் நிறைய நுவான்சஸ் அண்ட் இன்ட்ரிகசிஸ் இருக்குது. ஓகே, இது தமிழில் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஆக்சுவலாக இப்படி பேசவே மாட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக நான் தமிழ்காரங்க, ஆனால் எனக்கு இப்போ தமிழ் பேச வரமாட்டேது கேமரா முன்னாடி. இங்கிலீஷ்லேயே பேசி பழகிட்டேனா. ஸோ அடுத்து என்ன சொல்லலாம்? ஸோ நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் அபவுட் த யூனிவர்ஸ். ஸோ மேனிஃபெஸ்டேஷனை ஆக்சுவலாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், டிசையர்ஸ், ஆசைகள். ஓகே, நிறைய பேருக்கு காசு மேலே ஆசை, லவ், ஒரு நல்ல பார்ட்னர் வேணும், ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் வேணும், அண்ட் ஹெல்த். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான பாடி வேணும், நல்லா ஃபிட்டாக இருக்கணும். ஸோ ஹெல்த்லேயே வெயிட் லாஸ் வரும், வெயிட் கெயின் வரும், எல்லாமே வரும். அந்த மாதிரி ஹெல்த்துக்கு சார்ந்த ஆசைகள் நிறைய இருக்குது, லவ்வுக்கு சார்ந்த ஆசைகள் நிறைய இருக்குது, மணியை சார்ந்த ஆசைகள், டிசையர்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஏன் இதெல்லாம் சேஸ் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எதுக்கு எனக்கு கார் வேணும்? ஏன் எனக்கு கார் வேணும்? எனக்கு காசு வேணும், எனக்கு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், மாதத்துக்கு 50 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா எதுக்கு? பிகாஸ் மணி சார்ந்த ஆசைகள் எல்லாத்துக்குமே சம்டைம்ஸ் வி வாண்ட் ஃப்ரீடம். எனக்கு வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணணும், காசை வச்சு எனக்கு லிமிட்டடாக ஃபீல் பண்ணக்கூடாது. அதுதான் நான் எனக்கு பர்சனலி, அண்ட் ஃபார் மெனி பீப்புள் இட்ஸ் அ சைன் ஆஃப் ஃப்ரீடம். நிறைய காசு இருந்தால் ஐ எம் நாட் ரெஸ்ட்ரிக்டட் பை மணி. காசுனால வந்து நான் இந்த விஷயத்த பண்ண முடியாதுன்றது எனக்கு பிடிக்கல. ஸோ நான் வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணணும். நிறைய பேருக்கு செக்யூரிட்டி, நான் வரி பண்ண தேவையில்லை, நான் கவலைப்பட தேவையில்லை. காசு இருந்துச்சுன்னா ஐயோ செலவாகுது, ஐயோ இதாகுதுன்னு நான் கவலைப்பட தேவையில்லை. ஆர் இட் கேன் பி ஜஸ்ட் சந்தோஷம், ஜாய். நான் என்ன பண்ணலாம், ஊர் சுற்றலாம், ட்ராவல் பண்ணலாம், ஒருத்தவங்களுக்கு லைக் மற்ற பீப்புளுக்கு நான் இன்னும் நிறைய விஷயம் செய்யலாம். ஸோ இட் கேன் பி அ சென்ஸ் ஆஃப் ஜாய் ஆஸ் வெல். அண்ட் நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் வேணும், நம்மளுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், ஒரு நல்ல ஒய்ஃப் வேணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அந்த மாதிரிலாம் ஆசைப்படும் போது we want to feel loved. நம்ம மேலே அன்பு காமிக்கிறவங்க நம்மளுக்கு வேணும்னு ஆசைப்படுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி வேலிட். ஓகே, அண்ட் ஃபீல் லவ்ட், ஃபீல் வேலிடேட்டட். இப்போ நம்ம ரொம்ப கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், அப்போ வந்து இன்னொருத்தவங்க தோளில் சாயறதுக்கு நம்மள ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் யூ ட்ரைங் டு ஃபீல் வேலிடேட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மனுஷனாக ஃபீல் பண்ணுறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் ஒரு ஃபீவர் வந்துருச்சு, இல்லை ரொம்ப சீரியஸாகவே எதாவது வந்துருச்சுன்னு வச்சுப்போம், அப்போ தான் நம்மளுக்கு ஆக்சுவல் அருமை தெரியும். நம்ம மற்ற நாளில் வந்து ஹெல்த்தை பற்றி பெருசாக யோசிக்கவே மாட்டோம். ஹெல்த்தியாக இருக்க பீப்புளை பற்றி நான் சொல்கிறேன். பட் த மொமெண்ட் வி பிகம் அன்ஹெல்த்தி, அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்த்தோட வேல்யூவே தெரியும். ஸோ மணி சார்ந்த ஆசைகள், லவ் அண்ட் ஹெல்த் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஃபீலிங்கை தான் சேஸ் பண்ணுறோம். வி ஆர் சேசிங் அ ஃபீலிங். எனக்கு ஒரு கார் வேணும்னா அந்த கார் என்ன சிம்பிளைஸ் பண்ணுது? சென்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ். 4 பேர் நான் மதிப்பான், அவ்வளோ நல்ல கார் வச்சுருக்கேன்னா 4 பேர் நான் மதிப்பான், ஆஃப்கோர்ஸ். அண்ட் ஒரு கார் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு இட்ஸ் அ சைன் ஆஃப் ஸ்டேட்டஸ் தான் ஆக்சுவலாக கார். அண்ட் யூட்டிலிட்டி கூட இருக்கலாம். அந்த கார் நிறைய பெரிய ஃபேமிலி இருக்குப்பா, நாங்கள் வந்து ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது அப்போனா ஒரு மொக்க கார் வாங்கிட்டு யூ கேன் ஸ்டில் டிரைவ் வேணும். பட் எதுக்கும் நல்ல கார் வேணும், எதுக்கு லக்ஸரி கார் வேணும், இட்ஸ் சைன் ஆஃப் ஸ்டேட்டஸ், அவ்வளோதான், சிம்பிள். காசு வேணும் பிகாஸ் எனக்கு கவலைப்பட தேவையில்லை, எனக்கு வந்து செக்யூராக ஃபீல் பண்ணணும், சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கணும். நான் எங்கே வேணால் வெளில போகலாம், எனக்கு காசுனால எனக்கு இந்த விஷயம் பண்ண முடியலன்றது என்னால் ஒத்துக்க முடியாது. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆசை இந்த உலகத்தில் நம்மளுக்கு இருந்தாலுமே வி ஆர் சேசிங் அ ஃபீலிங். ஓகே, ஸோ அந்த ஃபீலிங் கிடைக்கலனா நம்மளுக்கு அந்த ஆசையே இருக்காது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போது எனக்கு ஐஃபோன் பிடிக்கும்னா அது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. இட் இன்வோக்ஸ் அன் எமோஷன் வித் மீ, அன் எமோஷன். இப்போ நான் ஒரு ஐஃபோன் வாங்குறேன்னா இட் மேக்ஸ் மீ ஃபீல் ரிச், இட் மேக்ஸ் மீ ஃபீல் லக்ஸூரியஸ்ன்னு வச்சுக்கலாம்.
இன்னொருத்தனுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்கே வராது. அவனை பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு ஃபோன், அவ்வளோதான். ஸோ அவனுக்கு ஐஃபோன் மேலே ஆசை இருக்காது, அவனுக்கு வேறு ஏதாவது ஆசைகள் இருக்கலாம், உங்களுக்கு வேறு ஏதாவது ஆசைகள் இருக்கலாம். ஓகே, ஸோ எல்லாம் அட் எண்ட் ஆஃப் தி டே டிசையர்ஸும் வந்தாலே, ஆசைகள் இன்னும் வந்தாலே ஃபீலிங்கை தான் நம்ம சேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோன்னா எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பினே வச்சுப்போம். நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றேன், அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிட்ட உடனே நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். திஸ் இஸ் த ஃபார்முலா 99% ஆஃப் பாப்புலேஷன் யூசஸ். இந்த ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம நம்பியிருக்கோம். ஸோ நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்கு, செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்கு, கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கு, நன்றியாக ஃபீல் பண்ணுறதுக்கு, நிம்மதியாக ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு முதல்ல ஒரு விஷயம் நடக்கணும். அந்த விஷயம் நடந்தால் மட்டுமே நான் வந்து நிம்மதியாக ஃபீல் பண்ணுவேன், நான் வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். அந்த விஷயம் நடக்கலைன்னா நான் அப்படி மிசரபுளாக இருப்பேன், சந்தோஷமே இல்லாமல் இருப்பேன், வருத்தமாக இருப்பேன், துக்கமாக இருப்பேன். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறீங்க. லெட்ஸ் பி ஹானஸ்ட். ஓகே, ஸோ இங்கே தான் பிரச்சனையே. ஏன் பிரச்சனை? அதுக்கு நம்ம அடுத்த ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்டுக்கு போகணும். அதாவது யூனிவர்ஸ், உலகம். லா ஆஃப் கிராவிட்டி மாதிரி. இப்போ ஒரு கிராவிட்டினா என்ன? நீங்கள் அந்த கிராவிட்டி விஷயத்தில் நம்புறீங்க, நம்மளுக்கு கவலை இல்லை. இப்போ நான் குதிச்சேன்னா திருப்பி கீழே வந்து தான் ஆகணும். நான் இந்த பிளானெட்டில் இருக்கிற வரைக்கும் ஐ ஹாவ் டு succumb to the fact that there is gravity and gravity exists. ஓகே, ஸோ எனக்கு கிராவிட்டி மேலே நம்பிக்கைன்னு ஒருத்தன் சொன்னான்னா நீ நம்பக்கிட்டு போ, அதுதான் உலக நீதி. ஓகே, ஸோ அந்த மாதிரி யூனிவர்ஸ்க்குன்னு சில லாஸ் இருக்குது. இந்த யூனிவர்ஸ், இந்த உலகத்துக்குன்னு சில லாஸ் இருக்குது. அண்ட் இந்த லாஸ் எல்லா ஹோலி புக்ஸ்லேயும் மென்ஷன் ஆகிருக்கு. பைபிள், குரான், பகவத்கீதா, இந்த மாதிரி ஹோலி புக்ஸ் அண்ட் ஈவன் இன் மெனி ட்ரெடிஷன்ஸ் அஸ் வெல். புத்திசமில் இருக்குது, ஜென்ல இருக்குது. பட் ஒரே விஷயத்த அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. பட் at the end of the day it points to one thing. ஸோ யூனிவர்ஸ்ன்றது இட்ஸ் அ மிரர், இட்ஸ் அ கண்ணாடி. ஓகே, இட்ஸ் அ கண்ணாடி. ஸோ இங்கே நீங்கள் இருக்கீங்க அண்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ரேட் ஆஃப் வைப்ரேஷன் இருக்கு. What is rate of vibration? You can call it frequency, you can call it state of consciousness. ஸோ ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சொல்லலாம், ரேட் ஆஃப் வைப்ரேஷன் சொல்லலாம், ஃப்ரீக்வன்சி சொல்லலாம், இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரி மைண்ட் செட்டுன்னு சொல்லலாம். ஓகே, மைண்ட் செட்டுன்றது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு டேர்மு. ஆக்சுவலாக மைண்ட் செட்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது, ஆக்சுவலாக தெரியாது. ஸோ மைண்ட் செட், ஃப்ரீக்வன்சி, ரேட் ஆஃப் வைப்ரேஷன் எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி தான், அதாவது இல்லைன்னா உங்கள் ரேட் ஆஃப் வைப்ரேஷன் எல்லாமே ஒரே டேர்ம்ஸ் தான். ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மிரரும் ரிஃப்ளெக்ஷன் தரும். ஓகே, ஸோ நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, அதாவது எனக்கு ஒரு விஷயம் நடந்தால் தான் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீலிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கார் வேணும், அந்த கார் வந்தால் தான் நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு தான் நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறீங்க. பட் த ரிவர்ஸ் இஸ் ட்ரூ. அதாவது ஃபீலிங் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் த மேனிஃபெஸ்டேஷன் கம்ஸ் நெக்ஸ்ட். நம்ம எல்லாத்துக்குமே பவர் இருக்குது. என்ன பவர் தெரியுமா? எனக்கு ஒரு ஃபீலிங் வேணும்னா அதை வந்து நான் இன்டர்னலாக என்னால் இன்வோக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு சும்மா நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நாளாக பண கஷ்டம் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இன்றைக்கி இப்போது உங்கள் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா இருக்குப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஹவு வுட் யூ ஃபீல்? ரிலீஃப், செக்யூர், ஒரு மாதிரி ரிலாக்ஸ்ட், ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீல் கிடைக்கும் இல்லையா? ஸோ யூ ஹாவ் த பவர் டு இன்வோக் தட் ஃபீலிங் தட் யூ ஹேவ் பின் கிரேவிங். நான் என்ன சொன்னேன், எல்லா ஆசைகளுக்குமே பின்னாடி ஒரு ஃபீலிங் இருக்குது. நம்ம அந்த ஃபீலிங்கை நோக்கி தான் போகிறோம். பட் உனக்குள்ளே அந்த ஃபீலிங் நீ ஆல்ரெடி இன்வோக் பண்ணிட்டேன்னா, உன்னால் அதை க்ரியேட் பண்ண முடியுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கு உண்டான திங்ஸ் உன்னை தேடி வந்து தான் ஆகணும். தட் இஸ் த லா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்,
ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போமே, ஒரு கார் கிடச்சா நான் வந்து ஒரு ஐ ஃபீல் ஃப்ரீன்னு வச்சுப்போம். ஒரு எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சா ஐ ஃபீல் லவ்ட். இதுதான் ஃபார்முலா. ஆனால் நான் முதலே ஃப்ரீயாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் முதலே லவ்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக தீஸ் திங்ஸ் ஷுட் பி ஆடட் ஆன் டு யூ. அது உன்னை தேடி வந்து தான் ஆகணும். தட் இஸ் த லா. தட் இஸ் வாட் மேனிஃபெஸ்டேஷன் இஸ். நான் மேனிஃபெஸ்டேஷனோட டெஃபினேஷன் சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி இதுதான். இதை வந்து லா ஆஃப் ரிவர்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னா, நான் முதலே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னா எனக்கு அந்த விஷயம் கிடைக்கும். அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டெஸ்டபிள் அண்ட் ப்ரூவபிள். இதை வந்து நான் உங்களுக்கு நீங்கள் நம்புறோன்னு ஒரு அவசியமே கிடையாது. நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன், நிறைய டெக்னிக்ஸ் வரப்போகிற வீடியோஸ், எல்லா வீடியோஸ்லும் ஐம் கோயிங் டு கிவ் யூ ஆக்ஷனபிள் அட்வைஸ். என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன். அண்ட் யூ ஜஸ்ட் டூ இட் ஃபார் 30 days. 30 daysக்கு அப்புறம் எனக்கு எந்த சேஞ்சுமே வரலப்பா, நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன், எனக்கு எந்த சேஞ்சும் வரலன்னா டிஸ்லைக் பட்டன் கொடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். வேறு சேனல்ஸ் இருக்குது பார்க்கறதுக்கு. நான் இங்கே யாரையுமே நம்ப வைக்க வரல. நான் எனக்கு இருக்கிற நாலேஜை ஐம் ஹியர் டு ஷேர் இட் வித் யூ. அண்ட் ஐ எம் ஹோப்பிங் தட் யூ டெஸ்ட் இட் அவுட், யூ பிகம் கன்சிஸ்டன்ட் இன் இட். அது கன்சிஸ்டண்டாக இருந்து யூ டெஸ்ட் இட் ஃபார் யுவர் செல்ஃப். பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கும் போது நீங்களே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிப்பீங்க. அப்போ இந்த நாலேஜ் மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு கன்விக்ஷன் அளவுக்கு அதிகமாக வளரும். அண்ட் அந்த பவரே இன்னும் மல்டிப்ளை ஆகி யூ வில் ஏபிள் டு மேனிஃபெஸ்ட் திங்ஸ் அ லாட் ஃபாஸ்டர். இன்னும் ஈஸியாக உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஸோ என்ன நிஜமாக நம்பாதீங்க. நானே சொல்கிறேன், நான் நம்பாதீங்க. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூ கம் டு மீ அண்ட் யூ சே டு மீ வாட் எவர் த ரிசல்ட்ஸ் ஆர். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் திஸ். புரியுதுன்னு நம்புகிறேன். புரியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன புரியலையோ அதை அடுத்த வீடியோவில் தீர்த்துடலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் இல்லை, ஒரு இன்ட்யூஷன் சொல்லிச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறா அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணது இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ நான் ஆன் டாப் ஆஃப் த மைண்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டாப் ஆஃப் த மைண்ட்லேருந்து பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ வில் கண்டினியூ வித். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் என்ன? மேனிஃபெஸ்டேஷன் இஸ் இன்டர்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் ஷிஃப்டிங் த செல்ஃப் ஃப்ரம் வாண்டிங் டு ஹேவிங். இதை இன்னும் தமிழில் எப்படி சொல்லலாம்னா, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை நீங்கள் இன்டர்னலாகவே உங்களுக்குள்ளேயே நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். ஐ திங்க் தட்ஸ் த ரைட் வேர்ட். பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அப்படி செஞ்சுக்கும் போது நீங்கள் உங்களை எனக்கு இது வேணும் வேணும் வேணும்னு ஆசைப்படுற மோடில் இருந்து என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தள்ளப்படுவீங்க. புரியுதா? நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏன் அந்த ஆசை இருக்குது? ஏன்னா அந்த ஆசைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வேணும். பணம் வேணும்னா அந்த பணத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஃப்ரீடம், ஒரு செக்யூரிட்டி, அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வேணும். ஸோ அந்த செக்யூரிட்டி, அந்த ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு உள்ளே நீங்கள் வர வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், இதுக்கு வேணும் அப்படின்ற இருக்க மோடில் இருந்து என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குப்பா அப்படின்ற மோடுக்கு யூ வில் மூவ் ஆன். ஓகே, ஏன் இது இம்பார்ட்டண்ட் சொல்கிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிவர்ஸ் ஒரு கண்ணாடி மாதிரி, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க அண்ட் யூ வாண்ட் மணி, எனக்கு காசு வேணும். அப்போது அது ஒரு கண்ணாடி. ஸோ அதுவும் என்ன பண்ணும், காசு உங்களுக்கு வேணுமா, என்ன யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ரூல் இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் யூனிவர்ஸ், கடவுள், காட், எனர்ஜி, இது ஒரு லா, இது ஒரு ரூல், அவ்வளோதான். நீங்கள் யூனிவர்ஸ் வந்து எப்படி வேணால் கான்செப்ஷனைஸ் பண்ணிக்கலாம். யூனிவர்ஸ் நீங்கள் கடவுள்னு நினச்சிக்கலாம், இல்லை யூனிவர்ஸாக நினச்சிக்கலாம், இந்த உலகம்னு நினச்சிக்கலாம், நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸோ அதோட வேலை என்னன்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க, ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த மைண்ட் செட், இந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சார்ந்த எமோஷன் இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி வந்து கவலைப்படுறது, டெய்லி வந்து பயத்தில் இருக்கிறது, டெய்லி கோவத்தில் இருக்கிறது, ஜெலசி, என்வி, லைக் ஏதாவது நெகட்டிவ் எமோஷனில் இருக்கீங்க, இல்லை பாசிட்டிவ் எமோஷனில் இருக்கீங்க, வாட் எவர் எமோஷன் யூ ஆர், நீங்கள் ஒரு எமோஷனில் இருக்கீங்க, ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த யூனிவர்ஸ் வந்து என்ன எப்படி இருக்கோ அப்படியே இருக்க தான் ஆசைப்படும். இட் டசன்ட் லைக் சேஞ்ச். உங்கள் ஈகோ மைண்டும் சரி, யூனிவர்ஸ்க்கும் சரி, நீங்கள் சேஞ்ச் ஆகாது அதுக்கு பிடிக்காது. ஸோ அது என்ன பண்ணுன்னா,
நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரியில் இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ஆங்ஷியஸாக இருக்கீங்க, பயத்தில் இருக்கீங்கன்னா அது அது அப்படியே இருக்கிறதுக்கு த யூனிவர்ஸ் வில் பிரிங் மோர் சர்க்கம்ஸ்டான்சஸ். இன்னும் சிச்சுவேஷன்ஸ் நடக்கும், நிறைய விஷயம் நடக்கும். என்ன மாதிரி நடக்கும்? இப்போ நீங்கள் பயத்திலே இருக்கீங்க, நீ நாள் பூரா பயத்தில் இருக்கீங்க. என்ன பயம் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பணத்துக்கு ஆசைப்படுறீங்க, நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்க, ஐயோ நாளைக்கு எதாவது செலவு வந்துடுமோ, ஐயோ எதாவது செலவு வந்துடுமோ, ஒரு பணம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கே, என்ன பண்ணுறதுன்ற பயத்திலேயே நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணோம்? ஓகே, இவன் பயத்தில் இருக்கான், இவன் பயத்தில் தான் இருக்கணும், பிகாஸ் எனக்கு சேஞ்ச் பிடிக்காது, எது எப்படி இருக்கோ அது அப்படியே தான் எனக்கு இருக்கணும். ஸோ இவனுக்கு இன்னும் நிறைய சர்க்கம்ஸ்டான்சஸ் கொடுக்கலாம், இன்னும் நிறைய சுச்சுவேஷன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பயத்தை அப்படி வச்சுக்கிற மாதிரி அண்ட் அதை இன்னும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இன்னும் ஈவெண்ட்ஸ் நடக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்போ நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்களோ, ஐயோ இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அப்படியே நடக்கும். நீங்கள் ரொம்ப ஒரீடாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதான் காசு எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ரொம்ப ஒரீடாக இருக்கீங்க, ஐயோ காசு கரையுதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன வழின்னு தெரியலையே, என்னத்தை பண்ணுறது, ஐயோ அப்படின்னே நாள் பூரா இருக்கீங்க. ஓகே, நாள் பூரா தாண்டி, வாரம் ஃபுல்லாக தாண்டி, மாதம் ஃபுல்லாக தாண்டி, வருஷம் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கீங்க. அண்ட் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரீடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ செலவு வந்துக்கிட்டே இருக்கும். இது என் ஃபேமிலிலேயும் நடக்கும், நிறைய ஃபேமிலிஸில் நான் பார்த்துருக்கேன். அண்ட் இட் டசன்ட் ஜஸ்ட் இன்க்ளூட் மணியை விட்டுடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். நீங்கள் ஒரு க்ரஷ் இருக்குன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட பேச போகிறீங்க, ஐயோ அந்த பொண்ணு நம்மளை பற்றி என்ன நினைப்பா, ஐயோ அந்த பொண்ணு நம்மளை ஒரு லூசர்னு நினச்சிட்டா, நம்மளை போய் தப்பாக நினச்சிட்டா, ஐயோன்ட்டு அந்த ஒரு ஃப்ரீக்குவென்சியே அந்த ரிலேஷன்ஷிப்பை சாப்டாச் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ வாட் டஸ் யூனிவர்ஸ் வாண்ட்? யூனிவர்ஸ்க்கு ஹோமியோஸ்டேசிஸ், அதாவது என்ன இது இருக்கோ, நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி அப்படியே வச்சுக்க தான் பார்க்கும். அண்ட் ரெண்டாவது மல்டிப்ளை, இருக்கிற ஃப்ரீக்வன்சி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடும். அப்போ நீங்கள் ரொம்ப வரிடாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, நாள் பூரா ஸ்ட்ரெஸ்ஸாகவே தான் நீங்கள் இருக்கீங்கன்னா இன்னும் மேலும் ஸ்ட்ரெஸ் ஏற்றுற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் வரும். அதுதான் லா, அதுதான் உலக நீதி. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் எனக்கு காசு வேணுன்ற ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்கன்னா திருப்பி யூனிவர்ஸ் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுதான், ஏன்னா நான் கண்ணாடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, திருப்பியும் உங்களுக்கு என்ன வரும்? காசு வேணும். ஓகே, இவன் காசு வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், இவன் காசு வேணுன்ற ஃப்ரீக்வன்சியில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னும் செலவு தான் அதிகமாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ இன்னும் எனக்கு காசு வேணும், இன்னும் அது மல்டிப்ளை தான் ஆகும். புரியுதா? சில பேருக்கெல்லாம் இதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பார்த்துருக்கேன், அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஈஸியாக போயிடுவாங்க, ஆனால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை அவங்களால தக்க வச்சுக்க முடியாது. அப்படி இல்லையா, சிங்கிளாக இருக்கவங்க கம்மிட் ஆகணும்னு நினைப்பாங்க, பட் கம்மிட்டே ஆக முடியாது. பிரேக்கப் ஒரு ரிஜெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். கேட்டால் நான் ரொம்ப அன்லக்கிப்பா, உலகம் என்ன இப்படி பண்ணுதுன்னுவாங்க. பட் அவங்க தான் அதை அவங்க பண்ணிக்கிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் டெய்லி யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் லைஃப். நீங்கள் இருக்கிற லைஃப், ஏன்னா நீங்கள் பாஸ்டில் யூஸ் பண்ண தாட்ஸ், எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ், உங்களோட நம்பிக்கை, என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஓவரால் ஃப்ரீக்வன்சி, அதை நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. யுவர் ஓவரால் ஃப்ரீக்வன்சி இஸ் டிட்டர்மைனிங் யுவர் கரண்ட் லைஃப். நீங்கள் டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, நீங்கள் டெய்லி உங்கள் வாழ்க்கையை க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இதை. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்க தான் மேட்டரே. ஓகே, ஸோ திருப்பி எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். யூனிவர்ஸும் இன்னும் நீங்கள் வேணும்னு சொல்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் கொண்டு வருமே தவிர, நீங்கள் வேணும்னு சொல்கிறதுனால ஓகே எனக்கு இது வேணும் நம்மளுக்கு தந்துடலான்ட்டு நீங்கள் கேட்குற ஆசையை தரப்போகிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட இருக்க காசுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ எனக்கு அட்லீஸ்ட் இன்றைக்கி என்கிட்ட 100 ரூபா இருக்குப்பா, 100 ரூபா வச்சு எவ்வளோ பண்ணலாம்? என்கிட்ட 1000 ரூபா இருக்குது, அக்கௌண்ட்டில் 1000 ரூபா இருக்குது, அதை வச்சு எவ்வளோ பண்ணலாம்? வாவ், என்கிட்ட காசு இருக்குப்பா, என்கிட்ட காசு இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரீக்வன்சி என்கிட்ட காசு இருக்குன்னு எமிட் பண்ண ஆரம்பித்தா என்ன பண்ணோம்? வாட் டஸ் யூனிவர்ஸ் வாண்ட்? நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அப்படி இருக்கிற மாதிரி தக்க வச்சுக்கணும், அண்ட் உங்கள் ஃபீலிங்கே என்ன மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்கிட்ட காசு இருக்குது, நான் ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுறேன், நான் கவலைப்படுறதில்ல, ரொம்ப செக்யூராக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்போது உங்கள் ஹாப்பினஸ், உங்கள் செக்யூரிட்டி, அந்த ஃபீலிங்காக இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் வரும். அன்எக்ஸ்பெக்டட் சோர்ஸ்லேருந்து காசு வரும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்களா, திடீர்னு கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ
whatever frequency you emit from you, it will get reflected from the universe. இப்போ புரியுதா? மேனிஃபெஸ்டேஷன் நான் என்னன்னு சொன்னேன். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் இன்டர்னலி ஃபுல்ஃபில்லிங் யுவர் டிசைர்ஸ், ஷிஃப்டிங் த செல்ஃப் ஃப்ரம் வாண்டிங் டு ஹேவிங். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசைகளை நீங்களே உங்களுக்குள்ளே பூர்த்தி செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு எமோஷனை கொண்டு வரும். இப்போ எனக்கு காசு வேணும்னா என்கிட்ட காசு இருக்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அண்ட் ஐ பிலீவ் தட் இட் இஸ் ட்ரூ, அண்ட் என்கிட்ட காசு இருக்குன்ற ஒரு ஃப்ரீக்வன்சியில் நான் இருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்காக உலக நீதிப்படி எனக்கு காசு இன்னும் வந்து தான் ஆகணும். நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் நான் நல்லா பேசுகிறேன்னா எனக்கு தெரியல, தமிழில் நான் வீடியோ போட்டதே இல்லை. ஸோ நல்லா பேசுகிறேன்னா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் நல்லா பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் ஆன் இட். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சியாக என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். அப்பப்போ நான் ஃப்ரீக்வன்சின்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதெல்லாம் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதில் எக்கச்சக்க காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒரு காம்பனண்ட்டாக பார்ப்போம். முதல்ல பிலீஃப்ஸ்னால் என்ன, நீங்கள் என்ன நம்புறீங்க. இப்போ எனக்கு காசு நிறைய வேணும்னா இப்போ ஒரு டிப்பிக்கலான ஒரு ஆளை எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஆவரேஜான ஆள் எடுத்துக்கலாம். அவனுக்கு என்னென்ன அவனுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கும் யூ டிட்டர்மைன். ஓகே, எனக்கு இன்னும் நிறைய காசு வேணும். அதுதான் வந்து ஒரு டிப்பிக்கலான மீடியோக்கரான ஒரு ஆளுக்கு இருக்கிற ஆசை. ஐ வாண்ட் மோர் மணி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது அவனுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கும்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு அவன் என்ன நம்புகிறான், காசு சம்பாதிக்கிறது கஷ்டம், மேக்கிங் மணி இஸ் ஹார்ட். காசு சும்மாலாம் வந்துடாது, காசு மரத்தில் காய்க்காது. எங்கள் வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, காசு மரத்தில் காய்க்காது, காசு சும்மாலாம் வந்துடாது, காசு கஷ்டப்படணும், காசு வந்து ஃப்ரீ இல்லை, கஷ்டப்பட்டால் தான் காசு நம்ம கையில் வரும். இந்த மாதிரி நம்பிக்கைகள் அவனுக்கு இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு அது. நெக்ஸ்ட்டு அட்டென்ஷன்னா என்ன, நம்ம எங்கே வந்து நம்ம கவனத்தை செலுத்துகிறோம். ஓகே, ஸோ அட்டென்ஷன். இந்த ஆளுக்கு அவன் ப்ராப்ளம்ஸ் மேலே தான் அவன் அட்டென்ஷன் ஃபுல்லாக இருக்குது. ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, காசு வேணும், என்ன பண்ணலாம், நாளைக்கு என் அக்கௌண்ட் ஃபுல்லாக காலி வச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ இன்சூரன்ஸ் போட்டுடலாம், வேறு என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அதாவது நாள் பூரா ஹிஸ் அட்டென்ஷன் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ். ஆனால் அவன் ப்ராப்ளம் என்ன, காசு இல்லாதது. ஸோ நாள் பூரா காசு இல்லாதது அப்படின்ற ஒரு சினாரியோ மேலே தான் ஃபோக்கஸ் வைக்கிறான். அண்ட் நாலு பின்ன இமேஜின் பண்ணிக்கிற சினாரியோஸ் கூட, நாளைக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது, அங்கே தான் அவன் அட்டென்ஷன் போகுது. Okay, so his attention is on problems and worst case scenarios. Next, expectations. என்ன அவன் எதிர்பார்க்குறான், நாளுக்கு நாள் அவன் வாழ்க்கையில் வாழறான் இல்லையா, அவன் என்ன எதிர்பார்க்குறான், நாளைக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணலாம். நான் அதை தப்புன்னு சொல்லலை, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் how the typical mindset is in our people. நம்ம ஆளுக்கு எப்படி யோசிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நாளைக்கு ப்ராப்ளம். இப்போ நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, நம்ம செத்துருவோம், நம்ம திடீர்னு வந்து நம்ம மண்டையை போட்டுருவோம்னால நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ரைட், ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ராங். கொஸ்டின் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அசியூம் பண்ணிக்கிறோம், நாளை பின்ன ஏதாவது நடக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், ஃபைன், தட்ஸ் ஆல் குட். அதோடு நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல. வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன, நம்ம மண்டையை போடுறது. அந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு உண்டான ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கிறது. ஓகே, எல்லாத்துக்கும் பேக்கப் பிளான் வேணும், எல்லாத்துக்குமே. நாளைக்கு நான் டிகிரி படிக்கிறேன், நாளைக்கு வேலை கிடைக்கலாம், என்ன பண்ணுறது,
வேலை கிடச்சிட்டு அங்கே வந்து ஒரு கேவலமான மேனேஜர் வந்துட்டு என்ன பண்ணுறது? ஐயோ நாளைக்கு நான் யூஎஸ்க்கு நான் இப்போ படிக்க போகிறேன், படிக்க போயிட்டு இன்கேஸ் வேலை கிடைக்கலாம் என்ன பண்ணுறது? ஐயோ நாளைக்கு எனக்கு பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் பொண்ணு கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு அவங்க மொத்த அட்டென்ஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் தான் இருக்கும். நாளைக்கு இன்கேஸ் நாளைக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ணலாம்? காசு நிறைய இருந்தால் என்ன பண்ணலாம்? நான் கேட்குறேன் உங்களை. இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ திங்ஸ் லைக் ஐயோ காசு நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் திரும்பி கேட்குறேன், நாளைக்கு அளவுக்கு அதிகமாக காசு வந்து என்ன பண்ணுவீங்க? அதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான். இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் அட்டென்ஷன் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ இதுக்கும் நீங்கள் அட்டென்ஷன் ஸ்பெண்ட் பண்ணால் பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் அட்டென்ஷன் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, அது என்ன பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் நாளைக்கு இன்கேஸ் நாளைக்கு திடீர்னு நான் பிஸ்னஸ் நடத்துகிறேன், நாளைக்கே எனக்கு 10 கிளைண்ட் வந்துட்டாங்கப்பா, ஏன் வரமாட்டாங்களா? ஏன் வரமாட்டாங்க? பிலீஃப்ஸ். கிளைண்ட்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்கப்பா என் பிஸ்னஸில் அப்படின்னு. இட்ஸ் நாட் அ ஃபேக்ட், இட்ஸ் அ பிலீஃப் தட் யூ ஹேவ். ஸோ இந்த பிலீஃப்னால உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? நாளைக்கோ கிளைண்ட் வரமாட்டாங்க, மாதத்துக்கு ஒரு கிளைண்ட் தான் வருவாங்க அப்படின்னு நீங்களே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஓகே, நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறீங்க. பார்க்குறீங்க ஒரு டிப்பிக்கலாக எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ஒரு நாளைக்கு ஒரு 100 கஸ்டமர் வருவாங்க, அதான் ஆவரேஜ். ஏன் 1000 கஸ்டமர் வரக்கூடாதா? ஒரு நிரம்பி வழியக்கூடாது உங்கள் ரெஸ்டாரண்ட்டு? வாட் ஸ்டாப்பிங் யூ? எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ டிப்பிக்கலாக எனக்கு நிறைய காசு வேணும் சொல்கிற ஆளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா இருக்கும்? நாளைக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது? எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் எமோஷன்ஸ். சொல்லவே தேவையில்லை. வரி, ஸ்ட்ரெஸ், ஃபியர். எமோஷன்ஸ் போச்சா, தாட்ஸ். சொன்ன மாதிரி வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, லேக். அதாவது என்கிட்ட காசு இல்லை. காசு இல்லைன்ற ஒரு ஸ்டாண்ட்ஸில் இருந்து தான் அவங்க எல்லா தாட்ஸுமே இருக்கும். தாட்ஸ் தான். அடுத்தது ஐடென்டிட்டி. எப்படி? நான் வந்து பெருசாக நிறைய காசு சம்பாதிக்கிற ஆள் கிடையாது, எனக்கு வந்து காசுகள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஆர் நான் இப்படி தான். எனக்கு வந்து ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி ட்ரிக்கி. பிகாஸ் நீங்கள் யாருன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்ட்டு நிறைய பீப்புளுக்கு அன்கான்ஷியஸாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம். தட்ஸ் வை ஐ ஒர்க் வித் பீப்புள். இங்கிலீஷ் சேனலில் கூட த ரீசன் மை ப்ரோக்ராம் செல்ஸ், த ரீசன் பீப்புள் ஒர்க் வித் கோச்சஸ், பிகாஸ் அவங்களுக்கே தெரில நான் என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்ட்டு அவங்களுக்கே ஃபிகர் அவுட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப செல்ஃப் அவேரான பர்சனாக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி பற்றி நம்ம பேசும்போது, நான் ஒரு ஏழை, நான் என்கிட்ட காசு எப்பவுமே இருக்காது, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ், ஐ ஆம் மிடில் கிளாஸ். நான் ஒரு பணக்காரன் சொல்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நடக்க போகிறது கிடையாது. Why do you have to identify that I am middle class, I am lower middle class? நாங்கள் ஜஸ்ட் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிப்பா. ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ், கன்விக்ஷன். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக், இதில் பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். பட் அதுவும் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காதுன்னு வச்சுப்போமே. ஸோ காசு சீக்கிரம் வராது, காசு வந்து மரத்தில் காய்க்காது, ப்ராப்ளம்ஸ் மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குது, வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குது. நாளைக்கு எனக்கு ப்ராப்ளம்ஸ் வரும், அதுக்கு நான் இப்போவே ரெடி ஆகிறேன் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே. அண்ட் எமோஷன்ஸ், வரி, ஸ்ட்ரெஸ், ஆங்ஷியஸ்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் எமோஷன்ஸ், தாட்ஸ். வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பற்றி தான் தாட்ஸ். ஐயோ என்கிட்ட காசு இல்லையேன்னு தான் அவனோட எண்ணங்கள் எல்லாமே இருக்குது. ஐடென்டிட்டி, நான் மிடில் கிளாஸ், நான் லோயர் மிடில் கிளாஸ், என்கிட்ட காசு இல்லை. இப்படி ஒரு ஃப்ரீக்வென்ட்லி வச்சுக்கிட்டு எப்படிப்பா பணம் வரும்? இப்படி ஒரு ஃப்ரீக்வென்சி இருந்தால் எப்படி பணம் வரும்? இதுதான் என் கேள்வி. அண்ட் நான் யூனிவர்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா? யூனிவர்ஸோட வேலை என்ன? நீங்கள் எப்படி என்ன ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃப்ரீக்வன்சி அப்படியே மெயின்டைன் ஆகணும். மெயின்டைன் ஆகிறது மட்டும் இல்லாமல் மல்டிப்ளை ஆகணும். ஸோ இதுதான் உங்கள் ஃப்ரீக்வன்சி. உங்கள் பிலீஃப், அட்டென்ஷன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கான்ஃபிடன்ஸ், ஐடென்டிட்டி, தாட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் கலந்து தான் யுவர் ஃப்ரீக்வன்சி இஸ் கெட்டிங் ஃபார்ம்ட். அண்ட் இதுதான் உங்கள் ஃப்ரீக்வன்சினா இன்னும் வரி வரும், இன்னும் ஸ்ட்ரெஸ், இன்னும் ஃபியர், இந்த பிலீஃபை இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து காசு கிடைக்கிறது கஷ்டம்ன்ற உங்கள் பிலீஃப் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ யூனிவர்ஸ் என்ன பண்ணணும்? ஃப்ரீக்வன்சியை ஆம்பிளிஃபை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த பிலீஃபை இன்னும் மேலும் மேலும் உண்மை நம்புறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக கச்சிதமாக பண்ணி முடியும். இப்போ நான் வந்து காசு வந்து வர்றது கஷ்டம் நான் நினைக்கிறேன்னா
நடக்கிற சுச்சுவேஷன்ஸ், நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே இந்த பிலீஃபை இன்னும் இதுதான் உண்மைன்ட்டு நம்ப வைக்கும். வாட் எவர் பிலீஃப்ஸ் யூ ஹேவ் வித்தின் யூ, இட் வில் ரூல் யுவர் லைஃப். A belief is there to either control you or serve you. And if a belief is not serving you, it is controlling you. உங்கள் பிலீஃப்ஸ் நீங்கள் என்ன நம்புறீங்கன்றது தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதனால தான் என்னோட மெயின் சேனலில் பிலீஃப்ஸ்க்குன்னு அட்லீஸ்ட் ஐ மேட் லைக் 10 வீடியோஸ்னு நினைக்கிறேன். இதை பற்றி எல்லா பற்றியும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் சேனலில், பட் நான் தமிழ்லையும் போடுவேன். ஸோ டோன்ட் வரி. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போது லெட்ஸ் சே இப்போ இதை எப்படி நம்ம வந்து மாற்றலாம். ஸோ இப்போது ஐ எம் சேஞ்சிங் மை பிலீஃப்ஸ். மணி இஸ் ஈஸி டு கம் பை. காசு அசால்ட்டாக வரும். காசு வர்றது பிரச்சனையே இல்லை. ஆமாம், காசு மரத்தில் தான் காய்க்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருப்பீங்க, இல்லை வெளில இருப்பீங்க, எங்கே வேணால் இருந்தேன். இப்போது அட் திஸ் கரண்ட் மூமெண்ட் உங்களை சுற்றி எவ்வளோ காசு இருக்குது? இப்போ நீங்கள் இருக்கிற பில்டிங் எவ்வளோ காசு? ஹவு மச் இட்ஸ் ஒர்த்? இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, காரில் போயிட்டுருக்கீங்கன்னா எவ்வளோ கார் பார்க்குறீங்க, எவ்வளோ வண்டி பார்க்குறீங்க? எனி டைம் ஆஃப் த டே உங்களை சுற்றி காசு இருந்துக்கிட்டே இருக்கு. உண்மை இல்லையா? நீங்கள் சொந்த வீடு வச்சுருக்கீங்கன்னா அது எவ்வளோ ஒர்த்? லட்சம் கோடின்னு கூட சொல்வீங்க. அப்போ ஏன் நான் ஒரு கோடீஸ்வரன்ற ஒரு ஃபீலிங் ஏன் உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது? இல்லை வாடகை வீட்டில் கூட இருங்க, பிரச்சனையே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு கார் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பைக் இருக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் அட்லீஸ்ட் 10,000 இருக்குது. அந்த 10,000 நினச்சி ஏன் நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணல? ஏன் வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ண மாட்டேன்? ஏன்னா உங்களுக்கு இன்னும் வேணும் 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 வேணும். அதே ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதே ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால இன்னும் ஈவெண்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வருது. இன்னும் வேணும் வேணும் வேணும்ன்ற ஃபீலிங் ஆம்ப்ளிஃபை பண்ணுது. அதே சைக்கிளில் யூ ஆர் கெட்டிங் ஸ்டக் அண்ட் கடைசி வரைக்கும் ஆவரேஜாகவே இருந்துட்டு போயிடுறீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? காசு ஆமாண்டா மரத்தை தானே காய்க்குது. மணி இஸ் ஈஸி டு கம் பை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தான் காசு வரும்ன்றது கிடையாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் மை பிலீஃப்ஸ். அட்டென்ஷன். என்னோட ஃபுல் அட்டென்ஷன் வந்து என்னோடய டிசைர் ரியாலிட்டி மேலே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா என்னோடய ஃபுல் அட்டென்ஷன் நிறைய காசு இருந்தால் எப்படிலாம் நம்ம வாழலாம், எப்படிலாம் வந்து நம்ம சம்பாதிக்கலாம், இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம், மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி. ஐ எம் நாட் டே ட்ரீமிங். ஓகேவா? நான் வந்து பிரம்மையில் வாழலை. இது ஆக்சுவலாக நடக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை வச்சுட்டு நான் வந்து யோசிக்கிறேன். வேர்ஸ்ட் கேஸ் ஐயோன்னு யோசிக்கல. அது என் ப்ராப்ளம்ஸ் நான் ஃபோக்கஸ்டாக இல்லை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஃபோக்கஸ் எல்லாமே என் டிசைட் ரியாலிட்டி மேலே தான் இருக்குது. என்னோட பொட்டென்ஷியல் மேலே இருக்குது. என்ன பண்ணலாம்? இப்போ நிறைய நான் இன்றைக்கி இந்த மாதம் எனக்கு 50 கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், எப்படி இன்னும் சர்வ் பண்ணலாம், என் ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வர தான் போகிறாங்க. கஸ்டமர்ஸ் ஈஸியாக வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நான் தரணும். ஸோ அதை நான் எப்படி தரலாம்? ஸோ என் அட்டென்ஷன் ப்ராப்ளம்ஸ் மேலே இல்லை. என் அட்டென்ஷன் என் ஆசை ஃபுல்ஃபில் ஆன அப்புறம் எப்படி என் வாழ்க்கை இருக்கும்னு மேலே தான் என்னோட அட்டென்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. பட் தட் டசன்ட் மீன் நான் ப்ராப்ளம்ஸால் ஃபோக்கஸே பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறது இல்லை. ஓகே, சில பேர் கேட்பீங்க, ஓ அப்போ ப்ராப்ளம்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் என்னப்பா பிரம்மையில் வரேன்னு கேட்பீங்க. எல்லாத்துக்கும் நான் வரேன். பட் 100% ஆஃப் அட்டென்ஷன் இருக்குன்னா 70% ஆஃப் அட்டென்ஷன் ஒரு நாளைக்கு எனக்கு என்னோட டிசைர் ரியாலிட்டி மேலே தான் போகும். என்னோட ஆசை தீர்ந்த ஒரு நல்ல வாழ்க்கை மேலே தான் என்னோட அட்டென்ஷன் இருக்கும். அதை நோக்கி தான் நான் போவேன். பின்தாங்க ஐயோ இந்த ப்ராப்ளம் இருக்கே நாள் பூரா வருந்திக்கிட்டு இருக்க மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் இந்த மாதம் 10 கிளைண்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் இந்த சேனல் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த வீடியோ போகிறேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ பெருசாக ஒன்று போகிறது இல்லை. ஒரு 10 வியூ வரும், 20 வியூ வரும். எவ்வளோ வியூ வருதுன்னு கவலையே கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த வீடியோ மில்லியன் கணக்கில் போகும். அஃப்கோர்ஸ் இது போகும். அந்த ஒரு ஸ்டேட் தான். என்னோட ஃபிசிக்கல் ரியாலிட்டி என்ன எனக்கு காமிச்சாலுமே இட்ஸ் அன் இல்யூஷன். அதுக்கு நான் வரேன். அதுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். பட் ஃபிசிக்கல் ரியாலிட்டி இஸ் இல்யூஷன். நான் தான் என் லைஃப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். நான் தான் என் லைஃப்பை கிரியேட் பண்ணுறேன். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ மில்லியன் கணக்கில் போக தான் போகும். அது வந்து 10 வியூ 20 வியூ போனாலுமே ஐ நோ டீப் வித் நான் என்ன ஃபீல் பண்ணுறது தான் எனக்கு முக்கியம். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே ஐ எக்ஸ்பெக்ட் த குட் அவுட் ஆஃப் எவ்ரி திங். இந்த சேனல் சூப்பராக போக தான் போகுது. நிறைய பேர் கமெண்ட் பண்ண தான் போகிறீங்க. இந்த வீடியோஸ் நிறைய பேர் நல்ல விதமாக இம்பேக்ட் பண்ண தான் போகுது. எனக்கு காசு ஈஸியாக வரதான் போகுது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மணி இஸ் கம்மிங்.
அடுத்தது எமோஷன்ஸ். ஐ ஃபீல் கிரேட்ஃபுல். நன்றித்தனமாக ஃபீல். கிரேட்ஃபுல் தமிழ் வார்த்தை என்னன்னு தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஐ ஃபீல் கிரேட்ஃபுல், ஐ ஃபீல் ஜாய். நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப வருந்திக்கிட்டு ரொம்ப பயத்துலலாம் நான் இல்லை. செம்ம கிரேட்ஃபுல்லாக, செம்ம ஜாயாக, ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தாட்ஸ். என் தாட்ஸ் எதுவுமே வந்து நான் மிடில் கிளாஸ் ஐயோ, நான் லோயர் கிளாஸ் ஐயோ, என் தாட்ஸ் எல்லாமே இப்போ எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்ற பட்சத்தில் என் தாட்ஸ் எல்லாமே நிறைய காசு என்கிட்ட இருக்கிற மாதிரி தான் என் தாட்ஸ் வரும். இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு போய் பே பண்ணுறேன்னா ஐயோ காசு குறையுதேன்னு இருக்காது. ஐ ஆம் பிளெஸிங் அனதர் பிஸ்னஸ். நான் நான் அவனுக்கு காசு கொடுக்குறதுனால அவன் இன்னும் சூப்பராக வளர போகிறான். அந்த மாதிரி தான் என் தாட்ஸ் இருக்குமே தவிர ஐயோ நான் காசு கொடுத்துட்டேன் எங்கிட்ட காசு குறைஞ்சிச்சு அப்படின்னு என் தாட்ஸ் இருக்காது. ஸோ மை தாட்ஸ் ஆர் abundant and my identity is I am rich, I am wealthy. நான் பணக்காரன் தான், எனக்கு நிறைய பணம் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே இந்த எக்ஸாம்பிள் வச்சு, நான் எனக்கு இதெல்லாம் வேணும்னு நான் சொல்லலை, இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். ஒரு உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய உங்களுக்கு காசு வேணும், திஸ் இஸ் ஹவு யுவர் ஃப்ரீக்வன்சி ஷுட் பி. அண்ட் கான்ஃபிடன்ஸ் பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன், வேறு வீடியோவில் பேசுகிறேன். பிகாஸ் ஃபஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டு அப்புறம் கான்ஃபிடன்ஸ் வரலாம். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். I hope you're understanding everything I'm saying because all of this stuff are important. ஸோ அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கணும், இன்கேஸ் கேட்கலான்னு நானே கேட்குறேன், ஃப்ரீக்வன்சி எப்படி மாற்றுறது, அதுதான் அடுத்த கேள்வி. ரெட்டு வேணும், ரெட் எனக்கு பிடிக்காது. இமேஜினேஷன், அவேர்னஸ். இப்போ இமேஜினேஷனுக்கு நான் தமிழ் வார்த்தை கூகுளில் போட்டு பார்த்தேன், கற்பனைன்னு வருது. அண்ட் நம்ம ஊரில் கற்பனைனாலே வந்து அது ஒரு இட்ஸ் நாட் ரியல் ஆர் கற்பனை, என்னடா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது இமேஜினேஷனை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை நம்ம ஊரில். நிறைய லைக் உலகம் ஃபுல்லாக தான். பட் இமேஜினேஷன் இஸ் ஸோ டேம் பவர்ஃபுல். நீங்கள் நினைக்கிற மாதிரி இமேஜினேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு கற்பனைன்னு கிடையாது, அது அதுக்கும் மேலே. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவேர்னஸ். அது அவேர்னஸுக்கு தமிழ் வார்த்தை நான் பார்த்ததுக்கு வந்து மறந்துட்டானே, ஐம் நாட் கெட்டிங் இட். அவேர்னஸ் தமிழ் வார்த்தை என்னன்னு பாருங்கள். இன்கேஸ் நான் ரொம்ப தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணுறேனோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ இமேஜினேஷன் அண்ட் அவேர்னஸ் இதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வெறும் கற்பனை அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிட்டு உங்கள் வாழ்க்கை நேற்று என்ன சாப்பிட்டீங்க, நேற்று டின்னர் சாப்பிட்ருப்பீங்க, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, இன்னைக்கு காலையில் சாப்பிட்ருப்பீங்க, எப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. லாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்ட மீல் என்னன்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் யோசிக்கும் போது அது ஒரு மெமரி, அது ஒரு நடந்த விஷயம். ஓகே. இப்போது நீங்கள் நாளைக்கு அடுத்த மீல் என்ன சாப்பிட போகிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது என்ன வேணால் இருக்கலாம். இப்போ அந்த விஷயம் இன்னும் நடக்கலை. ஓகே, அந்த விஷயம் இன்னும் நடக்கலை, அது இமேஜினேஷன். ஓகே, அது வந்து கற்பனை. இப்போ நீங்கள் மெமரியை நீங்கள் மெமரியை நீங்கள் யோசிச்சிங்க இல்லையா, அண்ட் இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணீங்க. மெமரிக்கும் இமேஜினேஷன், அதாவது நடந்த ஒரு மெமரிக்கும் கற்பனைக்கும் என்ன வித்தியாசம்? உங்களால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் மெமரியை நீங்கள் யோசிக்கும் போது யூஆர் இமேஜினிங், ஒரு நடக்காத விஷயத்தை நீங்கள் யோசிக்கும் போது யூஆர் இமேஜினிங். அட் எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் இமேஜினிங். ஓகே. ஸோ நான் வந்து இப்போ மெமரி நடந்த விஷயத்தை நான் இமேஜின் பண்ணும்போது இது நிஜம் அப்படின்னு நம்பும் போது, நடக்காத விஷயத்தை நான் இமேஜின் பண்ணும்போது நிஜம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, இட்ஸ் அ ராங் வே ஆஃப் திங்கிங். ஸோ ஃபார் எனி பீப்புள் ஹூ இஸ் சேயிங் தட் இமேஜினேஷன் இஸ் ஜஸ்ட் கற்பனை, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ அனதர் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மெமரியும் இமேஜினேஷனும் ஒன்று தான். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யாராவது ஒருத்தவங்க உங்கள் நாக்கில் லெமனை ஃபுல்லாக புழிகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, லெமன் ஜூஸ் அப்படியே குடிக்கிறீங்கன்னா உங்கள் நாக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அது நீங்கள் யோசிக்கும் போதே நாக்கு ஒரு மாதிரி பண்ணும். இட் வில் கிவ் அ ஃபீலிங், ஒரு மாதிரி உங்கள் நாக்கு பூசும். பிகாஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன நினைக்குதுன்னா இது நிஜமாக நடக்குது போலன்னு நினைக்கும். ஓகே. கான்ஷியஸ்லி இமேஜினேஷன் கற்பனை தான், இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன், நீங்கள் வந்து உதறி தள்ளிட்டு போகலாம். பட் ஃபார் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அது நிஜம் தான் நம்பும். ஓகே. ஸோ ஃப்ரீக்வன்சி சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நான் முதல் விஷயம் போத் அவேர்னஸ் அண்ட் இமேஜினேஷன், இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா டு சேஞ்ச்
ஆர் ரீப்ரோக்ராம் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே, நம்மளுக்கு 2 ஃபேசட்ஸ் இருக்குது, கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அது சப்கான்ஷியஸாக இருக்குது, நம்ம கான்ஷியஸாக உட்காந்து ப்ரீத் பண்ணிக்கிட்டு இல்லை. ஸோ தேட்ஸ் அ சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் தட்ஸ் அ கான்ஷியஸ் மைண்ட். அண்ட் யுவர் ஃப்ரீக்வன்சி இஸ் டிட்டர்மைன்ட் பை யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நீங்கள் என்ன நம்புறீங்க, நீங்கள் என்ன நம்பலை, நீங்கள் என்ன தாட்ஸ் யோசிக்கிறீங்க, என்ன எமோஷன்ஸ் நீங்கள் டெய்லி கோ த்ரூ பண்ணுறீங்க, எல்லாமே இட் இஸ் கெட்டிங் டிட்டர்மைன்ட் பை த சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற உங்கள் பிலீஃப்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ரியாலிட்டியும் வில் ஸ்டார்ட் சேஞ்சிங். ஸோ இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் என்னென்னு பார்த்துட்டோம். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் யூ. உங்கள் ஆசையை நீங்கள் உள்ளே பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான வர எமோஷன் அண்ட் ஃபீலிங்கை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரியாலிட்டி வில் ஸ்டார்ட் சேஞ்சிங். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் இமேஜினேஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு காசு வேணுமா, எனக்கு லவ் வேணுமா, எனக்கு ஒரு நல்ல ஹெல்த் வேணுமா, காசுனா எவ்வளோ காசு, you need to be as specific as possible. எவ்வளோ காசு வேணும், எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னா யூனிவர்ஸ் புரியாது, லைக் உங்களுக்கே புரியாது எவ்வளோ காசு. ஸோ பி ஸ்பெசிஃபிக். எவ்வளோ காசு இருந்தால் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். பி ஸ்பெசிஃபிக். ஸோ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு உடனே சிட், க்ளோஸ் யுவர் ஐஸ், ஸோ நம்ம எப்படி இமேஜினேஷனை யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கோங்க, உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் பிகம் ரிலாக்ஸ்ட். நீங்கள் ரிலாக்ஸ் ஆகும் போது உங்கள் பிரெயின் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் பி இன் ஹை பீட்டா ஆர் லோ பீட்டா. பீட்டானா உங்கள் நீங்கள் வந்து மூச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, ஓகே, நீங்கள் நார்மலாக வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மூச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது வந்து பீட்டா பிரெயின் வேவ் ஸ்டேட்லேயே இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட்டுக்கு போகும்போது நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப காமாக இருக்கீங்க, ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா அது ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட். இதுவே தீட்டா பிரெயின் வேவ் ஸ்டேட்னா ரொம்ப டீப் ரிலாக்ஸேஷன், ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். அதாவது இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா யூ வில் ஃபால் அஸ்லீப், தூங்கிடுவீங்க. ஸோ தட் இஸ் தீட்டா. அண்ட் டெல்டா இஸ் பியூர் ஸ்லீப். ஓகே, ஃபுல்லாக தூங்கிட்டீங்க, அது டெல்டா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பீட்டா பிரெயின் வேவ் ஸ்டேட்டில் இருக்க நம்ம மைண்டை ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். அண்ட் அதை எப்படி கொண்டு போகணும்னா ரிலாக்ஸேஷன். இதை எதுக்கு பண்ணுறோம், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னு வச்சுப்போம், நான் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ், எனக்கு பெருசாக காசு எதுவும் வராது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வி ஹாவ் டு சேஞ்ச் யுவர் பிலீஃப்ஸ், சேஞ்ச் யுவர் எமோஷன்ஸ், சேஞ்ச் யுவர் தாட்ஸ். உங்கள் ஃப்ரீக்வன்சி ஓவரால் சேஞ்ச் பண்ணணும். ஸோ வாட் யூர் கோயிங் டு டூ இஸ், சின்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது நிஜம் எது போயின்னு தெரியாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மோசமான மூமெண்ட் எடுத்துக்கோங்களேன். அந்த மொமெண்ட்டை பற்றி நீங்கள் யோசிக்கும் போதே அந்த மொமெண்ட் நடந்த போது அந்த வந்த பயங்கள், அந்த வந்து எமோஷன்ஸ் இப்போவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது நடந்து முடிஞ்சு நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்க, ஃபுல்லாக வெளில வந்துட்டீங்க. பட் நீங்கள் ஸ்டில் அந்த ஒரு மோசமான மொமெண்ட்டை பற்றி, ஒரு கஷ்டமான மொமெண்ட்டை பற்றி நீங்கள் நினைக்கும் போது அந்த எமோஷன்ஸ் திரும்பி உள்ளுக்குள்ளே வெளில வருது. ஏன் வெளில வருது? பிகாஸ் நீங்கள் அதை பற்றி இமேஜின் பண்ணும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன நினைக்குதுன்னா, இது நிஜமாகவே திரும்பி நடக்குது போல் அப்படின்னு தான் நினைக்கும். நிஜமாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணுற ஒரு விஷயத்துக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. இட் டசன்ட் நோ த டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சப்கான்ஷியஸ் மைண்டை ஏமாற்ற போகிறோம். எப்படி ஏமாற்ற போகிறோம்னா, யூ ரிலாக்ஸ் அண்ட் நீங்கள் வந்து பீட்டா பிரெயின் வேவ் ஸ்டேட்லேருந்து ஆல்ஃபா ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வரீங்க. வரும்போது உங்கள் கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உங்கள் கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும் இல்லையா இது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான் அப்படின்ட்டு, அந்த கான்ஷியஸ் மைண்டை நம்ம துரத்தி அடிக்க போகிறோம். ஓகே, துரத்தி அடிச்சிட்டோன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் பி வல்னரபிள். நம்ம ஈஸியாக நம்மளுக்கு என்ன ஐடியா வேணுமோ, என்ன பிலீஃப் வேணுமோ சப்கான்ஷியஸ் மைண்டில் செலுத்த முடியும். ஸோ யூ பிகம் ரிலாக்ஸ்ட். And once you become relaxed, you create a scene where you already have your desire. அதாவது நீங்கள் ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு காசு நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய காசு நல்லா சம்பாதிக்கிறீங்க. நிறைய காசு சம்பாதிச்சு நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை யாருக்கிட்டேயோ, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ, இட் கேன் பி எனி ஒன், ஒரு லைக் நீங்கள் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா உங்கள் ரியாக்ஷன் தருவாங்களே, என்னடா இவ்வளோ சம்பாதிக்கிறியா, என்னடா இவ்வளோ வருதா காசு, அந்த மாதிரி. இட் கேன் பி எனி சீன்.
ஒரு சீன் கிரியேட் பண்ணுங்கள். அந்த சீன் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் உங்கள் ஆசைகள் உங்களுக்கு ஆல்ரெடி கிடச்ச மாதிரி, லைக் நிறைய காசு இருக்கிற மாதிரி, எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி, ஒரு ஒய்ஃப் இருக்கிற மாதிரி, கல்யாணம் ஆகுற மாதிரி, ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி, என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசை ஆல்ரெடி நடந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணணும். அந்த சீன் கிரியேட் பண்ணி அந்த சீனில் வாழணும். என்ஜாய் யுவர் செல்ஃப், அனுபவிங்க ஃபுல்லாக, எந்த ரெசிஸ்டன்ஸுமே இல்லாமல். ஜஸ்ட் ஃபீல் லைக் ஹவ் யூ வுட் ஃபீல் இஃப் யூ வேர் இன் யோர் டிசைர்ட் ரியாலிட்டி. என்ஜாய் பண்ணுங்கள் அந்த சீனை. என்ஜாய் பண்ணிவிட்டு அப்போ எமோஷன்ஸ் வரும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க, செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க, ஆக மொத்தம் சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அந்த ஃபீலிங் தான் முக்கியம். அண்ட் அந்த சீனை திரும்பி 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 போட்டு 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 பாருங்கள். அந்த பர்டிகுலர் சீன் ஒரு சீன் தான், நிறைய சீன் யோசிக்காதீங்க. பிகாஸ் சின்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மைண்ட் ட்ரெயின்டாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு தாட்ஸ், ரேண்டமான தாட்ஸ்க்கு உங்கள் மைண்ட் போக பார்க்கும். ஸோ ஒரே ஒரு சீன் எடுத்துக்குவோம், அந்த சீனை திருப்பி 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 போட்டு பார்த்து அந்த சீனை நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ண 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 உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இது நிஜமாவே நடக்குது போல் நம்ப ஆரம்பித்தோம். நம்பிடுச்சுன்னா யுவர் ஃப்ரீக்வன்சி வில் சேஞ்ச். அண்ட் ஒன்ஸ் யுவர் ஃப்ரீக்வன்சி ஸ்டார்ட்ஸ் சேஞ்சிங், யுவர் ரியாலிட்டி வில் ஆல்சோ ஸ்டார்ட் டு சேஞ்ச். ஏன்னா உங்கள் லைஃப்பில் நடக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் ஃப்ரீக்வன்சி தான். இன்றைக்கி உங்கள் ஃப்ரீக்வன்சி மாட்டிங்கன்னா நாலுலேருந்து உங்கள் ரியாலிட்டி வில் ஸ்டார்ட் சேஞ்சிங். அதுக்காக நாளைக்கே மாறிடுவான்னு கேட்டால் மாறாது. பிகாஸ் என்னதான் யூனிவர்ஸ் ஒரு கண்ணாடி மாதிரி இருந்தாலுமே தேர் இஸ் அ டிலே. இந்த டிலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் திடீர்னு ஒரு யானையை யோசிக்கிறேன், டக்குன்னு யானை வந்து உழுதுன்னா உலகமாக இருக்காது, நம்மளால் வாழ முடியாது. ஸோ அதனால தான் ஒரு சேஃப்டி மெக்கானிசமாக ஒரு டிலே இருக்குது. ஓகேவா? இந்த டிலேயில் இங்கே நீங்கள் இமேஜின் பண்ணி ஒரு புது ஃப்ரீக்வன்சிக்கு வரீங்க. இந்த டிலே பூராவே நீங்கள் இந்த புது ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் டெய்லி பண்ணணும். டெய்லி கண்டிப்பாக பண்ணணும். பிகாஸ் இந்த டிலே அப்போது நீங்கள் ஒரு வாட்டி பண்ணியிருக்கீங்க, ஒரு தடவை நீங்கள் இந்த மெடிடேஷன் செஷனை பண்ணிட்டீங்கனாலுமே திரும்ப நீங்கள் பழைய ஃப்ரீக்வன்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளுக்கு அதிகம். பழைய நம்பிக்கைகள், பழைய எமோஷன்ஸ், பழைய தாட்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக திரும்பி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப இமேஜின் பண்ணி அந்த சீனை லூப் பண்ணிக்கிட்டே இருந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ஃபுல்லாக நம்ப வச்சுட்டிங்கன்னா உடனே டிலே எஃபெக்ட் ஃபுல்லாக அந்த ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ண உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஆக்ஷன் ஸ்டில் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்னும் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகணும், எனக்கு வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். ஆனால் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் அப்படின்ற ஒரு ஃப்ரீக்வன்சிலேருந்து நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன்ஸும், வீடியோஸ் போடுவோம் வந்தால் வரட்டும் இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்ற ஃப்ரீக்வன்சிலேருந்து நீங்கள் வீடியோஸ் போடுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்ஷன்ஸ் நடக்கும். இப்போ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் தான், ஐ எம் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆக்ஷன் பண்ணணும்ன்ட்டு என் மைண்டே எனக்கு சொல்லிடும், இந்த ஃபார்ம் ஆஃப் இன்ட்யூஷன். இப்போ இதுவே வந்து நான் வந்து வீடியோஸ் போடுறேன், போதா இல்லையான்னு தெரில அப்படின்ற ஃப்ரீக்வன்சிலேருந்து நான் வீடியோஸ் போடுறேன்னா அதுக்கு எடுக்கிற ஆக்ஷன்ஸ், அதுக்கு எடுக்கிற ஸ்டெப்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக வேறு ரிசல்ட்டில் தள்ளி போய் விடுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க. இப்போ நான் ஜிம்முக்கு நான் ஒரு வாரம் கன்சிஸ்டண்டாக ஜிம்முக்கு போக போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஜிம்முக்கு போகலைன்னா, நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா, அப்போது மைண்ட் லெவலில் நான் ஒரு ஜிம் ஃப்ரீக், நான் எப்போவுமே ஜிம் கன்சிஸ்டண்ட்டாக போவேன். கன்சிஸ்டன்சி வந்து என்னோட 2வது பேர் அப்படின்ட்டு நான் யோசிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் கண்டிப்பாக எந்த விஷயத்துலையுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேன். ஸோ யுவர் ஃப்ரீக்வன்சி டிட்டர்மைன்ஸ் யுவர் ஆக்ஷன்ஸ். அதை உங்கள் ஃப்ரீக்வன்சியை தாண்டி உங்களால் எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. அதை தாண்டி எதுவுமே இருக்க முடியாது. இப்போ வந்து நான் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன், நான் வந்து ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவேன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டுமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. நான் கொஞ்சம் சோம்பேறிங்க, நான் வந்து ஒரு சோம்பேறி, நீங்களே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கஷ்டப்பட முடியாது, கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது. பிகாஸ் அது உங்கள் ஃப்ரீக்வன்சியில் இல்லை. புரியுதா? ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஸோ எஸ், டூ திஸ் ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்ட்லி. இன்னும் நிறைய நுவான்சஸ், நிறைய இன்ட்ரிகசிஸ்லாம் இருக்குது. போக போக வர எல்லா வீடியோஸுமே பாருங்கள், அதான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜினேஷன், 2வது அவேர்னஸ். இப்போ ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு 30 நிமிஷம் இல்லை 1 ஹவர் நீங்கள் இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் 1 ஹவர் மெடிடேஷன் பண்ணாலுமே இன்னொரு 16 மணி நேரம் நீங்கள் வந்து முழிச்சுட்டு தான் இருக்க போகிறீங்க. ஸோ அப்போது அவேர்னஸ் கம்ஸ் இன் டு ப்ளே. ஸோ நாள் பூரா காலையில் நீங்கள் ஏந்த உடனே இந்த மெடிடேஷனை பண்ணிவிட்டு நாள் பூரா என்ன தாட்ஸ் நான் யோசிக்கிறேன், என் அட்டென்ஷன் எங்கே போகுது அப்படின்னு கம்ப்ளீட்லி அவேராக இருங்க. ப்ராக்டிஸ் அவேர்னஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு செலவு பண்ணி நான் ஏதாவது வாங்குறேன்னு வச்சுக்கலாமே. ஸோ
வாங்கும்போது வாட் தாட் am I என்கரேஜிங், என்ன என்கரேஜ் பண்ணுறேன் நான் என் மைண்டில், ஐயோ காசு போதே அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, நான் எதுக்கு இப்படி யோசிக்கிறேன்? சேஞ்ச் இட். காசு எனக்கு எப்போ வேணால் வர ஈஸியாக எனக்கு வருது காசு. ஸோ பி அவேர் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங் வித் யோர் மைண்ட். எங்கே உங்கள் அட்டென்ஷன் போகுது, எங்கே எந்த தாட்ஸ் நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு அவேராக இருக்க 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 யூ வில் நோ ஹவ் யூ கிரியேட்டிங் யுவர் லைஃப். அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஃப்ரீக்வன்சி எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதை பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சி, ஒரு நல்ல எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் யூ வில் ஸ்டில் ஸ்லிப் பேக். நீங்கள் திருப்பி உங்கள் ஓல்ட் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக போவீங்க. பிகாஸ் நீங்கள் பல வருஷங்களாக நீங்கள் வந்து ஒரு ஓல்ட் ஃப்ரீக்வன்சியில் இருந்திருக்கீங்க. ஸோ நியூ ஃப்ரீக்வன்சியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ அவேராக இருக்கும்போது நீங்கள் ஓல்ட் ஃப்ரீக்வன்சிக்கு போகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதாவது அதே ஓல்டு எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, வரி, அதே ஓல்டு எண்ணங்கள், யோசனைகள், என்ன வேணால் வச்சுக்கலாம். அப்படி போகும்போது யூ கேன் டூ அ மினி விஷுவலைசேஷன். ஒன்றும் இல்லை, ஏதாவது ரொம்ப ஓவராக பயம் வருது, ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன சீன் நீங்கள் இமேஜின் பண்ணீங்களோ அதே சீனை ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இமேஜின் பண்ணலாம். இல்லை நீங்கள் டிரைவிங்கில் இருக்கீங்கன்னா கண்ணை மூடாதீங்க, கண்ணு திறந்துட்டு கூட நீங்கள் இமேஜினேஷன் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு விஷுவலைசேஷன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டூ அஃபர்மேஷன். இப்போ நான் செலவு பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஐயோ காசு குறையுதே அப்படின்ட்டு இருக்கேன்னா வாட் யூ கேன் சே இஸ், என்கிட்ட ஆல்ரெடி காசு நிறைய இருக்குது, இன்னும் நிறைய காசு வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ஃபைன், ஐம் ஓகே. நான் காசு தரதுனால இன்னும் 4 பேர் வாழ வைக்கிறேன், பிகாஸ் என்கிட்ட காசு நிறைய இருக்குது. ஸோ ஒரு அஃபர்மேஷன் ஒரு மினி விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணும்போது யூ அகெயின் கோ பேக் டு நியூ ஃப்ரீக்வன்சி. அந்த நியூ ஃப்ரீக்வன்சியை நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இது எல்லாமே நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன், இன்னும் டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியும். பட் சின்ஸ் ஆல்ரெடி 1 hour மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரெக்கார்டிங். ஸோ தட்ஸ் ஹவ் யூ சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் நான் பேச வேண்டியது இருக்குது, பட் ஐம் டயர்டு. அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் பேசுகிறேன், நிறைய என்ன டாபிக்ஸ் பற்றி பேசணும்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, ஐ வில் ரிப்ளை அண்ட் ஐ சி எவ்ரி கமெண்ட். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணீங்களோ அது கண்டிப்பாக நான் பார்ப்பேன். நல்ல கமெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் எதாவது கொஸ்டின் தெரியும்னா அதை கொஸ்டின் கேட்கணுன்னு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தட்ஸ் இட். என் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பசங்க, நம்ம ஆளுங்க, நம்ம தமிழ் மக்களுக்கு ப்ரைஸிங் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். இங்கிலீஷ் சேனலில் இட் இஸ் மோர் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் ஃபாரினர்ஸ், வெஸ்டர்ன் கிளைண்ட்ஸ் கூட தான் நம்ம மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்தியன்ஸ்க்கு ப்ரைஸிங் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் வித் மீ, அகெயின் நான் லிங்க் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி நம்ம ரியாலிட்டி ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ until then I will see you in another video.